ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியனோட மனசை மாற்றத்துக்காக நம்ம கோமதி நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியனோட மனசு மாறல. சரி, இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு லெட்டரில் தான் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதி இப்போ பாண்டியன் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அரசுக்கிட்ட என்ன அரசி அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை ஏன் அண்ணி கேட்குறீங்க, நீங்களே போயிட்டு உள்ளே பாருங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அரசி சொல்கிற, என்ன அத்தைக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சோ, இல்லை அத்தை ரொம்ப வருத்தமாக இருக்காங்களோ, அண்ணி நீங்களே போய் பாருங்க அண்ணி அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம மீனா ரொம்பவே பயந்துக்கிட்டு கோமதி ரூமுக்குள்ளே போயிட்டு என்னன்னு தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே மீனா பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. அத்தை என்னத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா வா மீனா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அத்தை எதுக்காக ரூம் ஃபுல்லாக பேப்பராகவே இருக்குது, இங்கே பாரு மீனா, என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நான் லெட்டரில் எழுதி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இப்போது லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவுக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துடுது. என்னத்தை நீங்கள் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்னால் நம்பவே முடியலத்த அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். இங்கே பாரு மீனா, எங்களுக்குள்ளேயும் லவ் இருக்குது மீனா. நாங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோன்னு தெரியுமா, ஆனால் இப்போதான் பசங்க எல்லாமே பெருசாக ஆனதுனால நாங்கள் எங்களோட லவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோமே தவிர வேறு எதுவும் இல்லை. எங்கள் 2 பேரும் மனசுக்குள்ள லவ் அவ்வளோ இருக்குது. ஆனால் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கார் அவரை என்ன பண்ணி எனக்கு சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையா, அதனால தான் இப்படி லெட்டராக எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கத்த, இந்த லெட்டரை எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா நீயும் வரியா, கடைக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சரிங்கத்த நான் வரேன், அங்கே என்ன நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம பாண்டியன் கிட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். இந்த லெட்டரை படித்தாலாவது என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வராங்க. வந்த உடனே, அண்ணே 4 முட்டை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு முட்டையெல்லாம் எடுத்து நம்ம கோமதி கொடுத்த லெட்டரில் மடித்து கொடுத்து அனுப்பிடுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த அம்மா முட்டையை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. இங்கே பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லெட்டர் எழுதுனேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாடியே ஓடுறாங்க. ஓடின உடனே போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, அந்த பேப்பரு ரொம்ப முக்கியமான பேப்பரை தெரியாமல் உங்ககிட்ட முட்டையை மடித்து கொடுத்துட்டாரு, அதனால் அந்த பேப்பரை மட்டும் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நம்ம கோமதியும் கெஞ்சிக்கிட்டுருக்கவும், சரிங்கம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை மட்டும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே, என்ன மீனா இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, இவர் மனுஷனை எப்படி மாற்றுறது, அவர் என்கிட்ட பேசாமல் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது, என்னால் அவர் கூட பேசாமல் இருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா, எப்படியாச்சும் அவரை என்கிட்ட பேச வைக்கிறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாமா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிறதே நிறுத்திடுவார். அதாவது நீங்கள் ஏதோ பண்ண போய் மாமாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இங்கே பாரு மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா, அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி என்னை விட்டு போன மாதிரியே இருக்குது மீனா, ப்ளீஸ் மீனா இங்கே பாருங்கத்த, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே வெளியே உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம அரசு இருந்துட்டு, அம்மா இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக அப்பாவோட மனசு மாறிடுமா, அந்த கோவம்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும், விடுங்கம்மா, எதுக்காக அழுதுகிட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலும் சக்திவேலும் கோமதி அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் தங்கச்சி அழுறத அண்ணனுங்களால் தாங்கவே முடியல. அப்படியே உள்ளே இருந்து ஏதோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு, சக்தி நடுசக்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மில்லுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன இடத்துல நம்ம கோமதி அழுந்தது மட்டும்தான் ஞாபகத்தில் வருது. ஐயோ நம்ம தங்கச்சி அழுதுட்டாலே, நம்மளால தான் அழுதுட்டா, நம்ம விருந்துக்கு போன இடத்துல சாப்பிட்டுட்டு கம்முன்னு வந்திருந்தா என்னோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதே, இப்போது என்னால் என் தங்கச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம முத்துவேல் ஒரு பக்கமோ சக்திவேல் இருந்துட்டு, இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும்
முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே 2 விதமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசலன்றதுக்காக இவ என்னென்னமோ சின்ன புள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவ மருமக எடுத்து பேரம் பேத்தி எடுக்கிற வயசு ஆயிடுச்சு, இப்போ கூட இவளுக்கு புத்திய வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா கடைக்கெல்லாம் நிறைய சரக்கு வந்திருக்குப்பா, அதெல்லாம் இறக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லவும், சரி சரவணா நான் போய் இறக்கிட்டு வந்துடுவா, இல்லைப்பா நீங்கள் கடையில் இருங்க நான் போய் இறக்கிட்டு வந்துடுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லவும், டே சரவணா நீ மட்டும் எப்பட்றா எத்தனை எத்தனை வேலைடா செய்வ, சீக்கிரமா இந்த கடைக்கு ஒரு ஆள் வேலைக்கு எடுக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கஸ்டமர் எல்லாம் நிறைய வந்துடுறாங்களா, நிறைய வந்த உடனே நம்ம பாண்டியனால் அந்த கஸ்டமர் எல்லாம் அதாவது தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் கால் பண்ணி, டே சரவணா கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குடா, இப்போது நீ வந்தால் தான் என்னால் சமாளிக்க முடியும், அந்த சரக்கெல்லாம் நீ அப்புறமா இறக்கி வச்சுப்ப வாடா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்துட்டு அப்படியே அறக்க பறக்க எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குடோனெல்லாம் சாத்தி விட்டுட்டு கடைக்கு ஓடி வராரு. ஓடி வந்த உடனே கடையில் இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன வந்து என்னாச்சுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமரையும் கவனித்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா எதுக்காகப்பா நீங்கள் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கடை நம்ம வேலை செய்கிறோம், இதில் என்ன இருக்குது, இதில் கஷ்டப்படுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு காலையில் எங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல இப்போவும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ஒரு மாதிரி மனசு இறுக்கமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம சக்திவேலுக்கு மனசு தாங்காமல், அண்ணன் கோமதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தீங்களா, இது நாள் வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்ததே கிடையாது, நம்ம தங்கச்சி நம்மளால தான் அழுதுகிட்டு இருக்கிறான்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு, போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுவோன்னு அப்படின்னு சொல்லவும், சக்தி எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் அவங்க கிட்ட போய் பேசினா அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, அதனால தான் நான் இப்போ வரைக்கும் எதுவும் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, அதாவது கோமதி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துடலான்னா, வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட நம்ம பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லவும், அப்படியே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காந்திமதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் அடிச்சுக்கோம் பிடிச்சிக்கோன்னு சண்டை போட்டாலையும் தங்கச்சிக்குன்னு ஒன்று வந்தால் அவங்க அதாவது அவங்களால தாங்க முடியல. அதாவது இவங்க தான் நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க அவ கஷ்டப்படுறத தாங்க முடியாமல் இப்போது அங்கே போய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க மனசில் என்ன தான் இருக்குது ஏது இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம அதாவது நம்ம கோமதி இருந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்கல்ல, அந்த நேரம் பார்த்து சரவணன் நம்ம பாண்டியன் இவங்க 2 பேருமே வராங்க. வந்த உடனே நம்ம கோமதியை பார்த்துட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா என்னாச்சுமா, ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா, நீ சாப்பிட்டியா இல்லையாம்மா, இங்கே பாருடா சரவணா, என்ன சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கறதுக்கு யாருடா எந்த நாதி இருக்குது எனக்கு, எனக்கு யாரும் கிடையாது, நான் தனிமரம் தானே, நான் எப்படியும் இருக்க, உனக்கு என்னடா, நீ போயிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா நீ சாப்பிடாம நான் எப்படிம்மா சாப்பிட்றது, வாங்கம்மா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே பாருடா சரவணா, எனக்கு வயிறு பசிக்கலடா, நீ போய் சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா சாப்பிட பிடிக்காதவங்க கிட்ட எதுக்காகடா இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீ அவங்களுக்கு பசிச்சா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க, எதுக்காக நீ கெஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம கோமதிக்கு இன்னும் அழுகையும் கஷ்டமும் அதிகமாயிடுது. அந்த நேரம் பார்த்து முத்துவேலும் சக்திவேலும் வராங்க. வந்த உடனே கோமதியை பார்த்து, என்னாச்சு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் அதாவது அன்னைக்கு சண்டை போட்டிங்களே, அப்போ உங்ககிட்ட நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு சொன்னது என்னோட புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, என் புருஷனுக்கு தெரியாது, இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டேனுன்றதுக்காக என் கூட இப்போ வரைக்குமே பேசாமல் இருக்காங்கண்ணே, என்னால் அவர் கூட பேசாமல் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது, அதே மாதிரி தான் அவரும் என் கூட பேசாமல் இருக்கவே மாட்டார், அப்படி
இருக்கும்போது இப்போ என் கூட 2 நாளுக்கு மேலே பேசாமல் இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா வாழ்கிறோன்ற எண்ணமும் வந்துக்கிட்டே இருக்குதுண்ணே. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா என்ன உயிரோடையே யாரும் பார்க்க முடியாதுண்ணே அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாரு கோமதி, இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தானே, என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே. நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் அதாவது என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது. அந்த முடிவை நான் எடுத்திருக்கவே கூடாது. அந்த முடிவை எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அந்த டைமில் இதுதான் சரியாக இருக்கணும்னு யோசிச்சு நான் முடிவு எடுத்தேன். ஆனால் உங்களை அசிங்கப்படுத்தணும்னோ அவமானப்படுத்தணும்னோ இதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது. என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இங்கே பாரு கோமதி, நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசி இப்போ வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நாங்கள் தானே. அதெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. அதை பேசினதுனால தானே நீங்கள் 2 பேருமே இப்போது பேசாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்கள் இப்படி பேசாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி வந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, எனக்காக நீங்கள் இவ்வளோ யோசிப்பீங்களா, நீங்கள் இவ்வளோ யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, அண்ணா உள்ளே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். உங்கள் புருஷன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் உள்ளே தான் இருக்காரு, என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருண்ணே. என்னால் அவர் கூட பேசாமலாம் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு திரும்ப திரும்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கவும், இதை பார்த்துட்டு நம்ம சக்தி இருந்துட்டு, அண்ணன் நம்மளால தான் நம்ம தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டானே, கண்டிப்பாக இனிமேல் நம்ம தங்கச்சிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு, அதனால் நம்ம போயிட்டு அதாவது பாண்டியன் கிட்டே பேசிட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே பாண்டியன் கிட்டே அதாவது உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு உக்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காவும், அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து நின்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அதாவது இது கேட்காத மாதிரியே நம்ம பாண்டியனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ண உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு நிமிர்ந்து பார்க்கவும் அதாவது முத்துவேலும் சக்திவேலையும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் எழுந்து நின்றுடுறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நடந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் வச்சு எதுக்காக நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கீங்க? நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால என்னோட தங்கச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவள் அழுதுகிட்டு இருக்கிறதே எங்களால் பார்க்க முடியல. எதுக்காக அவளை இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன இவங்க தங்கச்சிக்காக இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க இப்படி பேசுகிற ஆளே கிடையாதே, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனையாக இருந்தாலையும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா இப்போது தங்கச்சிக்காக நிற்கணுன்ற ஒரு எண்ணம் வருதில்ல, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி இப்போ வரைக்குமே என்கிட்ட மறைச்சி எவ்வளோ கேவலமான பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அவளை எப்படி ஏற்றுக்க சொல்கிறீங்க? என்னால் அவளை ஏற்றுக்கவே முடியாது. அவளை ஏற்றுக்கணுன்ற எண்ணமும் எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டியா, என் தங்கச்சி பண்ணதில் தப்பே இல்லை. என் தங்கச்சி அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்கள் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. அவள் இடத்துல யாராக இருந்திருந்தாலையும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, என்னோட தலையெழுத்தை, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு இருந்தால் யாரால் மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், மற்றவங்கள பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னோட பொண்டாட்டி என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அப்படி நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எதுக்காக என் மேலே தான் தப்பே இருக்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது மீனா அந்த நேரம் பார்த்து, இங்கே பாருங்கள், என்னோட அத்தை மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நீங்கள் வந்து பேசுகிறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. நீங்கள் எடுத்து விட்ட பிரச்சனை தானே இப்போது இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனாவை மறைச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா அமைதியாகவே ஆயிடுறாங்க. இங்கே பாருமா, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான். இதெல்லாம் பண்ணதுனால தான் என்னோட அதாவது
இப்போ என்னோட தங்கச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதை என்னால் பார்க்க முடியாம தான் இப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு. என்னோட தங்கச்சியை கஷ்டப்படுத்தாம என் தங்கச்சியை சந்தோஷமா வச்சுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இதை பார்த்து நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் செலுத்துறது. என்ன நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் இப்படி இருக்கிற ஆளே கிடையாதே. இங்கே பாருங்க, தங்கச்சி மேலே கோவம் இருக்குதான். ஆனால் தங்கச்சி எப்படி போனாலையும் விட்டுட்டு போயிடுவான்னு மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யவே மாட்டேன். என்னோட அது யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட கோமதி இங்கே வா கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம கோமதிக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கவே முடியல. தான் பையன் தனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறத நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு நம்ம பாண்டியன். அதுக்கப்புறம் என்ன தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாருடா சரவணா, இங்கே பாருடா சரவணா, என்ன நடக்குது எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு அவங்க அண்ணனுங்க 2 பேரும் வந்து மனசை மாறுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா எனக்கே தெரியலப்பா, அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க எதுவுமே தெரியாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏதாச்சும் பிளான் போட்டு பண்ணால் கண்டிப்பாக இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு பொய்யான புகாரை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் இழுக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்லவும், சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கப்பா, உங்கள் மனசாட்சிப்படி என்ன ஒரு முடிவு எடுக்கணுமோ அந்த ஒரு முடிவை எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கவும், போன ஃப்ரெண்டு திரும்பவும் வந்து இங்கே பாருடா, இங்கே பாரு இங்கே பாரு சரவணா, இங்கே பாரு சரவணா, இனிமே இந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கும் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கரக்கும் இருந்தாலும் தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்க, கண்டிப்பாக என்னால் உங்கள் தங்கச்சிக்கு என்னென்னலாம் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்ககிட்ட இருந்து ஒத்த பைசா கூட அவள் எதிர்பார்க்க மாட்டா. அப்படியே எதிர்பார்த்தாலையும் அவளை நான் உயிரோடையே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா கோமதி இருந்துட்டு என்ன இவன் சாகர வேகரனெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே, இப்படி வாழ்கிற வயசில் இந்த வார்த்தையெல்லாம் வரலாமா அவளுக்கு? இந்த வார்த்தையெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, என்னோட அண்ணனுங்க 2 பேரும் எனக்காக வந்து வீட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, தோட்டத்துக்கு ஆள் வந்திருக்காங்கடா, அந்த ஆள் எல்லா வேலையும் நல்லா பார்க்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் கொடுக்கணும்ல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அரசி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, அம்மா ரொம்ப பாவம்ப்பா, அம்மாவை எதுக்காகப்பா இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாப்பா. அம்மாவுக்கு ஏற்கனவே 6 மாதம் மழையில் நனைய விட்டாச்சு. இதுக்கப்புறமும் அம்மாவை நம்ம மழையில் நனைய விட்டால் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம யார் இதை கேட்டுட்டு நம்ம போலீஸ் இருந்துட்டு அமைதியாகவே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, என்னத்தை நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ வைக்கணும், ராஜு கூட சேர்ந்து நம்ம கதிரும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களே நீங்கள் தான். இப்போது அவளை நீங்களே வெளியே துரத்துறீங்களே, உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம யார் கோமதியோட நாத்தனார் இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு எல்லாத்தையுமே அறுத்து போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே ஒரு மாதிரி மூலையில் உக்காந்துடுறாங்க. இங்கே பாருடி, என்னோட அண்ணனுங்க வந்து பேசிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி அருவாளை வச்சு இந்த பயிரெல்லாம் அறுக்க சொன்னீங்க, எல்லாமே அறுத்தாச்சு. ஆனால் இப்படி இருக்கும்போது
என்னோட ஆனால் இப்படி இருக்கும்போது என்னை யாருமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சேது பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்னையா சேதோ எதுக்காக ஐயா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. ஐயோ நம்ம பொண்டாட்டியை நம்மளே கஷ்டப்படுத்திட்டோமே, இனிமே தான் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அவர் அதாவது அந்த மாமியாரோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அதாவது யாரு நம்ம சரவணன் வந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கம்மா, இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. இனிமே நீங்க தூங்க வேண்டியது ஒண்ணு தான் இருக்கு. நீங்க நல்லா படுத்து தூங்கிட்டு, அதுக்கப்புறம் அ அ அதுக்கப்புறம் நம்ப இந்த பூஜை வேலையெல்லாம் பார்க்கலாம் சரியா?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு அ நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட, "டேய் சரவணா, இனிமே உன்னோட வாழ்க்கைய நெனச்சு தான்டா இப்போ இதநாள் வரைக்கும் எங்களுக்கு கவலையா இருந்துச்சு. இப்போ இப்போ உன்னோட வாழ்க்கைய பத்தி என்னடா முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கம்மா, எத்தன தடவ தாம்மா உனக்கு இந்த உண்மைய நான் சொல்றது? இங்க பாரும்மா, கண்டிப்பா எனக்கும் மீனாக்கும் டிவோர்ஸ் ஆக தான் போகுது. நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கமோ தவிர வேற எங்கேயுமே கிடையாது. அதனால எனக்கு புடிச்ச மாரி நான் கம்பல் போடணும்னு ஆசைப்படுறேன். அதனால யாருமே என்ன கேட்கவே கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா பயத்தோடயே, "இங்க பாருங்க ஐயா, இந்த கல்யாண உடையல் வந்து நெறைய நாளைக்கு நீடிக்காது தானே" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அ இ இத கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே அமைதியா உக்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அது செந்தில் கையில அ ஒரு 1000, 1500 அந்த மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "ஏங்க என் கூட பேச ஆரம்பிச்சுருவீங்கல்ல நீங்க? என் கூட பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே? நான் பண்ணதெல்லாம் தப்புதாங்க. என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு அத்தன பேர் முன்னாடி நம்ம ராஜு வந்துட்டு மனசார மன்னிப்பு கேட்டுடுறாங்க. இந்த மனசார மன்னிப்பு கேட்டத நம்ம கோமதி இருந்துட்டு ஏத்துப்பாங்களா? மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசி இருந்துட்டு நம்ம பாண்டியனும், கோமதியும் ஒண்ணு சேர்ந்தத நெனச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, ரொம்ப 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 சந்தோஷம். நீங்க இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம ராஜா பார்த்துட்டு கோமதி இருந்துட்டு, "ஏய் என்னடி என்னடி ஆச்சு? போன இடத்துல நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி அதாவது அ சரவணன் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, எங்களால யாருமே எங்களால இந்த வீட்ல யாருமே கஷ்டப்பட கிடையாது. இங்க பாரு மீனா, உன்னை இந்த வீட்ல யாராச்சும் கஷ்டப்படுத்துனாங்களா? அதுக்காக கஷ்டப்படுத்துனாங்களா?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு அ அமைதியாவே இருக்காங்க. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அதாவது யாரு கதிர் அதாவது சரவணன் இருந்துட்டு போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே அது ஷாம்புன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அண்ணிக்கிட்ட போயிட்டு அதாவது யாரு நம்ம திவ்யா கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, இதுக்கு கண்டிப்பா ரூ. 1 கூட கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர எமோஷ்னலா அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே! என்னோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை போனா, இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே! இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதிய வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "இங்க பாரு கோமதி, உனக்காக தான் உன்னோட அண்ணனுங்க 2 பேரும் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினச்சு நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். ஆனா, நீங்க நீங்க இப்ப பார்த்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே அதாவது வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டி இருந்துட்டு, "டேய் எதுக்காகடா அழுதுகிட்டு இருக்க? நீ அழுகாம வேலைய பாருடா. இன்னும் ஒரு 2 மணி நேரம் நான் அங்க இருந்திருந்தேன்னா, நான் போன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா
எதுவுமே நடக்காம இப்படி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, "இங்க பாரு தங்கம், என்ன 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 பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கொஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க தான் புள்ளைய. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு ஆ அது பாண்டியனோட கழுத்தில் சாஞ்சுக்கிட்டு, "இங்க பாருங்க, என்ன நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்பு இனிமேல் எப்போவுமே மாறாதில்ல. இனிமேல் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என் என் கூட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாரு கோமதி, நீ கவலையப்படாத, கண்டிப்பாக நான் உன்கிட்ட பேசுவேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதியை பற்றியும் மீனாவை பற்றியும் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, இந்த கதை அடுத்த லெவலுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.